முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும். இன்டர்நெட்ல பார்க்க நீங்க சின்ன பையன் மாதிரி இருப்பீங்க. ஆனா நேர்ல பார்த்தா நல்ல பல்கா மஸ்குலரா இருப்பீங்க. ஓ ஸ்டாப், நீங்க என்ன ப்ளஷ் பண்ண வைக்கிறீங்க. ஆனஸ்ட்லி, இன்டர்நெட்டோட என்ன பெர்சன்டேஜ் எக்ஸ்ல ஸ்பெண்ட் ஆகுது? நமக்கு இப்போ 600 மில்லியன் மந்த்லி யூசர்ஸ் இருக்காங்க. வேர்ல்டில் ஏதாவது பெரிய ஈவெண்ட் நடந்தால் அது 1 பில்லியன் கூட டச் பண்ணும். இட்ஸ் ஃபார் த ரீடர்ஸ் அண்ட் திங்கர்ஸ். இப்போ வீடியோ அதிகமாகிட்டு வருது, பட் எக்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் வேர் பீப்புள் ரீட் அண்ட் திங்க். ஃபார்ம் ஃபேக்டர் பத்தி யோசிங்க. டுமாரோ ஹவு மச் இஸ் டெக்ஸ்ட் அண்ட் ஹவு மச் இஸ் வீடியோ. வாய்ஸ் அண்ட் ஹியரிங் தான் நெக்ஸ்ட்னு சொல்றீங்க. அப்போ எக்ஸ் எப்படி இவால்வ் ஆகும்? ஃபியூச்சர்ல மோஸ்ட் இன்டராக்ஷன் ரியல் டைம் வீடியோவா தான் இருக்கும், வித் ஏஐ காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ஜெனரேஷன். டெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் கம்மியா ஆனாலும் அதுதான் ஹையர் வேல்யூ அண்ட் மோர் கம்ப்ரெஸ்ட் இன்ஃபர்மேஷன். ட்விட்டரை நான் வாங்கினது முக்கியம், ஏன்னா அது ரொம்ப ஃபார் லெஃப்ட் பயஸோட இருந்தது. சான் பிரான்சிஸ்கோல இருந்ததால சென்ட்ரிஸ்ட் வாய்ஸஸையே ஃபார் ரைட்னு நினைச்சு சஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் அதை பேலன்ஸ்டா மாற்ற நினைக்கிறேன். சோஷியல் மீடியான்னு பார்த்தா இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யங்கஸ்ட் ஆடியன்ஸை லூஸ் பண்றாங்க. பாட்டம் அப்பா ரீவொர்க் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சோஷியல் மீடியா பத்தி ரொம்ப யோசிக்கிறதில்ல. எக்ஸை ஒரு குளோபல் டவுன் ஸ்கொயரா தான் பார்க்குறேன். ஹியூமனிட்டியோட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸை ஒன்னா கொண்டு வரணும். வெறும் டோபமின் ஹிட்ஸ் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் பிரெயின் ராட் மாதிரி தான். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்லேஷன் வழியா எல்லாரோட தாட்ஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணதான் நம்ம கலெக்டிவ் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்? ஒரு ஹியூமன் பாடியில 30-40 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு. ஒரு சிங்கிள் செல்லால ஸ்பேஸ்ஷிப் செய்ய முடியாது, ஆனா கலெக்ஷன் ஆஃப் ஹியூமன்ஸால முடியும். நான் எப்பவுமே மீனிங் ஆஃப் லைஃப் பத்தி யோசிப்பேன். டக்ளஸ் ஆடம்ஸோட ஹிச்ஹைக்கர்ஸ் கைடு மாதிரி தான். நம்ம கம்ப்யூட்டரை பில்ட் பண்ணி ஆன்சர் 42ன்னு கிடைச்சாலும் அது என்னன்னு நமக்கு புரியல. ஏன்னா நமக்கு கரெக்டான கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண தெரியாது. கான்ஷியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணதான் யூனிவர்ஸை நல்லா புரிஞ்சிக்க முடியும். கிளாடியேட்டர் படத்துல பார்த்தா கிரவுட் ஒரு மாப் மாதிரி தான் சேர் பண்றாங்க. நியூவான்ஸ் இல்லாத மாபையே நீங்க கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றீங்களா? அது ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மாப். ஹியூமன்ஸ் ஒன்னா சேர்ந்து கோஆபரேட் பண்ணதான் குவாலிட்டேட்டிவா ஏதாவது பெருசா பண்ண முடியும். கலெக்டிவோட குவாலிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆனா நம்ம யூனிவர்ஸோட நேச்சரை நல்லா புரிஞ்சுக்கலாம். பிசிக்ஸ் ப்ரிடிக்டிவ் வேல்யூ கொடுக்கும், ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ரிடிக்டிவ் வேல்யூவே இல்லையே. லாங் டேர்ம்ல இருக்கு. ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் ரோட் மேப் மற்றும் டீம் மேல உங்களுக்கு பிலீஃப் இருந்தா டெய்லி ஃபிளக்சுவேஷன்ஸ் பத்தி கவலைப்படாம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பில்ட் பண்றதுல எது உங்களுக்கு மோஸ்ட் எக்ஸைட்டிங்? ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா அண்ட் XAIக்கு நடுவுல ஒரு கன்வர்ஜென்ஸ் நடக்குது. டீப் ஸ்பேஸ் சோலார் பவர்ட் AI சேட்டலைட்ஸ் தான் ஃபியூச்சர். டெஸ்லா இஸ் லீடிங் இன் ரியல் வேர்ல்ட் AI அண்ட் நம்ம ஆப்டிமஸ் ரோபோட் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு பர்சனல் ஹெல்ப்பர் கிடைக்கும். ஸ்டார்லிங்க் பத்தி சொல்லணும்னா இந்தியாவில் ஆப்ரேட் பண்ண ரொம்ப ஆவலா இருக்கேன். ஸ்டார்லிங்க் 550 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல லோ எர்த் ஆர்பிட்ல இருக்கு. பிசிக்ஸ் படி ரூரல் ஏரியாஸ்ல ஃபைபர் கேபிள் போகாத நேரத்துல இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். சிட்டிஸ்ல செல் டவர்ஸ் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது எஃபிஷியன்ட். ஸோ ஸ்டார்லிங்க் அண்ட் செல்லுலார் ஆர் காம்ப்ளிமெண்டரி. இந்தியாவில் அர்பனைசேஷன், அதாவது சிட்டிக்கு மாறுவது தொடரும்னு நினைக்கிறீங்களா? ஃபியூச்சர்ல ஜாபுக்காக சிட்டில இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா அடுத்த 10 to 20 இயர்ஸ்ல ஒர்க்கிங்கே ஆப்ஷனல் ஆயிடும். AI அண்ட் ரோபோட்டிக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். அதை UBIன்னு சொல்றதை விட UHI யூனிவர்சல் ஹை இன்கம்னு சொல்றது தான் கரெக்ட்.